ஹலோ டார்மீஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ டுடே வந்து மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஸோ நான் இதில் ஏற்கனவே 10 பார்ட் போட்டுட்டேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரி லைன் புரியும். ஆர்மி இஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட், இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினரி ஸ்டோரிஸ். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்துகிட்டுமே காட்டினா தயாங் அவங்க ஆன்ட்டியை பார்ப்பான். அவங்க ஆன்ட்டி தயாங்க பார்த்து, இப்போ எப்படிப்பா இருக்குது தயாங், என்னப்பா ஆச்சு? ஆன்ட்டி இப்போ பரவாயில்ல, கால் தான் வலிக்குது, சுத்தமாக அசைக்க முடியல. என் கால் இருக்கா இல்லையான்ற ஃபீலிங்கே எனக்கு தெரியல. இல்லைப்பா தயாங், உனக்கு லைட்டாக சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதனால இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக சரியாயிடும்பா. ம் சரி ஆண்டி. ஆண்டி என்னப்பா தயாங், தண்ணி கொஞ்சம் தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எழுந்திரிச்சு அப்படியே உட்காடுறான். லைட்டாக கால் அசைச்சோடனே செம்மையாக வலிக்குது தாங்க அப்படியே அழுகுறான். கரெக்டாக இந்த பக்கம் அவனோட கையை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. பார்த்தா ஜேகே. ஸோ ஜேகே வந்து கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்ஜஸ்ட் பண்ணுறான் லைட்டாக பெட்டை. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தாங்க உக்காந்துடுறான் கரெக்டாக. ஸோ தண்ணியும் வாங்கி குடிக்கிறான். குடித்ததுக்கப்புறம் டாக்டர் வராங்க, வந்து தாங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ எப்படி பார்க்குதாங்க? கால் தான் ரொம்ப வலிக்குது டாக்டர், சுத்தமாக முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. அம்மா பார்த்தா லைட்டாக சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, சீக்கிரமாகவே சரியாயிடும். சீக்கிரமானா எவ்வளோ நாள் டாக்டர்? கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாவது ஆகும் டைம். பொறுமையாக தான் சரியாகும். ஓகேவா? ஓகே டாக்டர். அண்ட் தென் எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு சுத்தமாக என் காலையே ஃபீல் பண்ண முடியல. அதுதான் தயாங், உனக்கு பெயினாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஸோ உன்னால் பெயினையாவது ஃபீல் பண்ண முடியுதா? பெயினை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால் உன்னோட நர்வஸ் சிஸ்டம்ஸ்லாம் எதுவும் ஆகலை, அது வரைக்கும் ஓகே. ஸோ உன்னால் பெயினை ஃபீல் பண்ண முடிஞ்சாலே நீ சீக்கிரத்தில் நடந்துருவ. ஓகேவா? ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ தயாங்க உட்காந்துட்ருக்கான். ஸோ அந்த இந்த பக்கம் ஒரு டாக்டர் வந்து, நீங்கள் இன்னொரு 2 days இருந்துட்டு அப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி தாங்க தான் சொல்கிறான். ஸோ தாங்க அப்படியே திரும்பி அவங்க ஆண்டி அங்கிளை தான் பார்க்குறான். நீங்கள் 2 பேரும், உங்களுக்கு யார் சொன்னது? ஜேகே தான்ப்பா சொன்னார். ஏன்னா உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்ட போது அவர் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார், அதனால தான் வந்தேன். ஆண்டி நான் உங்களோட வந்துட்டா எனக்கு காலில் இருக்க இந்த இதுவெல்லாம் சரியானதுக்கப்புறமா நான் ஜேகேயோட வீட்டுக்கு போகிறேன். எனக்கு இப்போதைக்கு போகணுன்னு தோணலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டி? உன்னோட விஷ் தான்ப்பா, நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். அந்த ஜேகே கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம், இல்லைன்னா அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஆண்டி சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டு ஆண்டியை, இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் தாங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இல்லை நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஜேகே நான் ஆண்டியோட நான் பார்த்துக்கிறேன், புரியுதா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் அமைதியாகிடுறான். ஸோ 2 days அப்படியே போனதுக்கப்புறம் வீட்டில் தான் காட்டினா தாங்க கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுருக்கான் ஜேகே பெட்டில். ஸோ படுத்துட்ருக்கான். அப்படியே காட்டினா அவனுக்கு தூக்கம் வருது. ஸோ அவன் போட்டிருக்க ட்ரெஸ் அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே என்ன எங்கள் அங்கிளையும் ஆண்டியும் கொஞ்சம் உள்ளே கூப்பிட்றீங்களா? ஏன் எதுக்கு? எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் அவங்க இருந்தால் கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் கேட்கணும், அதனால் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே, உனக்கு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா? ஆமாம் நான் பண்ணுறேன். இல்லை ஜேகே வேணாம், நீங்கள் ஏதோ ஒரு கில்ட்டுனால இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் தான் எனக்கு அடிபட்டுதுன்னு. பட் ரியாலிட்டியில் உங்களுக்கு என்ன பிடிக்காது, அது வேறு விஷயம். ஸோ நான் எங்களோட ஆண்டி வீட்டுக்கே கிளம்பலான்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க தயாங், நான் உன்னை பார்த்துப்பேன் தயாங், நம்பு. ஸோ என்னால் தான் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஜேகே ஒரே மூச்சில். ஸோ இந்த பக்கம் தாங்க தூக்கி பொறுமையாக அப்படியே லைட்டாக செவுத்து பார்த்த மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி உட்கார வைக்கிறான். ஸோ சேரில் தான். ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜேகே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக அவனை ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்றான். ஸோ இந்த பக்கம் தாங்கோட ஃபேஸில் எந்த ஒரு ஷைனஸ் எதுவும் இல்லை. ஸோ அவன் ஃபேஸே ரொம்ப காஞ்சி போய் எதுவுமே
அவனோட ஃபேஸ்லேயும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜேகே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே தாங்க கூட்டிகிட்டு போய் பொறுமையாக படுக்க வச்சிடுறான். ஸோ தாங்க படுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறான். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட இப்படியே தான் போயிருக்கோம். தாங்க ஜேகே கிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டான். ஸோ ஜேகேவும் எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகாமல் தாங்க கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தாங்க கூடயே தான் இருப்பான். ஸோ அப்படியே காட்டினா இன்றைக்கி வந்து ஜேகே வீட்டில் சமைச்சிட்ருக்கான். ஸோ தாங்காக ஸோ சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல மூவி போட்டு பார்க்கலாம். தாங்க வீட்லேயே தானே இருக்கான். ஸோ அவனுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மூவி போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு மூவி போடுறான். ஸோ நல்ல ஒரு ரொமான்டிக்கான மூவி தான். ஸோ டைட்டானிக் மாதிரி அந்த மூவியை போட்டுட்டு ஜேகே சாப்பிட்றதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டான். இப்போ தாங்க கூட்டிகிட்டு வர வேண்டிய வேலை தான். ஸோ தாங்க கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு மேலே போகிறான். போயிட்டு தாங்க அப்படியே பொறுமையாக அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு தான் வரான். ஸோ தாங்க பொறுமையாக அவங்க கூடயே வரான். வந்தோடனே இந்த பக்கம் தாங்க சேரில் உட்கார வச்சுட்டு ஸோ இந்த பக்கத்துலேயே ஜேகேவும் உட்காந்துட்டு சாப்பாடு தான் எடுத்து தாங்க ஊட்டி விடுறான். ஸோ தாங்க சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிவியை மட்டும் 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு அழகான ரொமான்டிக் சீன் வருது ரொம்ப நல்லா. அந்த அந்த சேம் டைம் இந்த பக்கம் ஜேகே தாங்கோட ஃபேஸை பார்க்குறான். ஸோ தாங்க ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறான். பட் ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ அவன் டிவியவே பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படியே தாங்க பார்த்தா தாங்க என்னன்னு தெரியல, திடீர்னு ஜேகே கண்ணுக்கு அழகாக தெரியுறான். ஸோ ஜேகே அப்படியே தாங்கே பார்த்துட்ருக்கான். தாங்க அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஜேகே கிட்ட ஜேகே எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சொன்னதுமே இந்த பக்கம் ஜேகே ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க அப்படியே பொறுமையாக கை தாக்க அழகாக தூக்கிக்கிறான். ஸோ நேராக தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறான். ஸோ ரூமுக்கு போனதுமே இந்த பக்கம் ஜேகே தாங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தாங்க சொல்லிடுறான், நீ வெளியே போ ஜேகே, நான் வாஷ்ரூம் போய்ட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கம் ஜேகே வெளியே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ தயாங் அப்படியே அங்கே ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதை பிடிச்சிட்டு தான் அப்படி லைட்டாக அங்கே ஒரு சின்னதாக வெண்ட் மாதிரி இருக்கும், அங்கே நின்றுட்டுருப்பான். ஸோ இந்த பக்கம் தாங்க்கு அப்படியே கால் லைட்டாக வலிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு காலில் தான் நின்றுட்டுருப்பான், இன்னொரு கால் செம்மையாக இன்ஜுரி ஆகிருக்கும், ஒரு காலில் தான் கீழே லைட்டாக வைக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ இந்த பக்கம் தாங் என்னாச்சு எனக்கு, நான் ஏன் இவ்வளோ ப்ளஷ் ஆகுது அவனை பார்த்து பார்த்து, டே பை டே எனக்கு அவன் மேலே இருக்க லவ் இன்க்ரீஸ் ஆகுது, அவளை டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ நோ தயாங், ஃபீலிங்ஸை ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத, கன்ஃபார்ம் உனக்கு தான் வலிக்கும், ஆல்ரெடி பட்டதெல்லாம் போதும் நமக்கு, புரிஞ்சுக்கோ தயாங் அப்படின்ற மாதிரி அவனோட மனசுக்கே அவன் சொல்கிறான். பட் அவனுக்கு 2 பக்கம் 2 தயாங் நிற்கிற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து டெவில் தயாங், இன்னொரு வந்து ஏஞ்சல் தயாங். டெவில் தயாங் என்ன சொல்லுதுன்னா, தயாங் ஆமாம் லவ் கிவெல்லாம் நமக்கு வேணாம், ஒன்லி சிங்கிள், டோன்ட் வாண்ட் டு மிங்கிள் அப்படின்ற மாதிரி அந்த டெவில் தயாங் சொல்லுது. ஸோ இந்த பக்கம் ஏஞ்சல் தயாங் அவன் இப்போ தான் திருந்தி உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கிறான், இதே சான்ஸாக எடுத்து கெமிஸ்ட்ரி மேமை மறக்க வச்சுட்டு நீ போய் சேர்ந்துரு, இதுதான் நல்ல ஐடியா, புரியுதா அப்படின்னு இனிமேல் தாங்க இந்த பக்கம் 2 பக்கமும் கையை இது பண்ணிட்டு ஆச்சா இதுங்க 2 வந்து வந்து சொல்லிகிட்ருக்கு, நமக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன், இதுங்க சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ தயாங் அப்படியே திங்க் பண்ணுறான், என்ன தான் பண்ணலாம், சரி என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாங்க கூப்பிட்றான். ஜேகே ஜேகே கொஞ்சம் வா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே கடகடன்னு வரான். வந்ததுமே தாங்க லைட்டாக அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி போகிறான். பட் ஜேகே அப்படியே தூக்கிட்டு, இதுக்கு தான் சொன்னேன் நான் இங்கே இருக்கேன்னு, நீ ஏன் கேட்கல, இல்லை எனக்கு வேணாம் தயாங், நீ ஷை ஆகிறதுக்கு தான் எதுவும் இல்லை தயாங், ஆல்ரெடி தெரியும்ல அப்படின்னு ஒன்று வந்து தாங்க திரும்பி ஃபேஸில் ஒரு மாதிரி ரெட் ஆகுது. பட் அவன் வெளியே காட்டல. ஸோ அப்படியே ஜேகே பொறுமையாக தூக்கிட்டு போய் திரும்பி உட்கார வச்சு அங்கே சாப்பாடு தான் ஊட்டி விட்டுட்ருக்கான். ஸோ தாங் சாப்பிட்டுட்ருக்கான். இந்த வாட்டி தாங் ரொம்ப எம்ப்ரேஸ் ஆகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொமான்டிக் மூவியை சேஞ்ச் பண்ணிட்டு ஹாரன் மூவியாக போட்டு வச்சுருக்காங்க ஜேகே. ஸோ ஹாரன் மூவி தான் ஓடிட்டுருக்கு. தாங்க என்னமோ பயப்படாமல் தான் இருக்கான். பட் ஜேகேயோட ஃபேஸில் பயம் தாண்டவும் ஆடிட்டுருக்கு. ஏன்னா ஜேகே செமையாக பயப்படுறான், தெளிவாக தெரியுது, அவனுக்கு ஹாரன் மூவிஸ்லாம் பிடிக்கல போல். ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்கான். பட் தாங்கோட ஃபேஸை தான் பார்க்குறானே தவிர டிவியை பார்க்க மாட்டான், அவனுக்கு பயமாக இருக்குது. ஸோ தயாங் என்னமோ டிவியை பார்த்துட்டு அதில் வர பேயெல்லாம் பார்த்துட்டு இவன் கத்திடுறான், தயாங் என்னமோ கத்திடுறான். பட் ஜேகேவால் கத்தவும் முடியல, எதுவும் முடியல. ஸோ எங்கே பார்த்தாலும் பேய் நிற்கிற மாதிரி இருக்குது ரூமெல்லாம். அவன் ரொம்பவே பயந்துருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி தயாங் கிட்ட வந்து உட்காந்துக்கிறான் ஜேகே. தயாங் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு
என்னாச்சு ஜெகி? எதுக்கு தள்ளி தள்ளி வரீங்க? என்னாச்சு? இல்லை தயாங், நீ நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கியான்னு பார்த்தேன், வேறு எதுவும் இல்லை. ஓ அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு தாங்க என்னமோ அமைதியாக இருக்கான். பட் ஆனால் இந்த பக்கம் காட்டினா ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக பயமாக இருக்கு அவனுக்கு. தாங்க தெரிஞ்சிட்டு ஸோ ஜேகே அங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். காட்டினா அந்த பக்கம் டப்புன்னு கதவு அடிக்குது. பார்த்தா ஜன்னல் தான், காற்றுல அடிச்சிருக்கு. ஸோ ஜேகே அப்படியே கத்திட்டு அப்படியே வந்து தாங்க ஹக் பண்ணிடுறான். தாங்க அச்சோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க தாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, டிவி ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் தாங்க சரி சரி போட்டுடலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகே பொறுமையாக ஏஞ்சிக்கிறான். அப்படியே தாங்க மேலேருந்து ஏஞ்சிட்டு தாங்கே பார்த்துட்ருக்கான். கரெக்டாக கரண்ட்டு கட் ஆகணுன்னுமே அவ்வளோதான். ஸோ ரெயின் வர மாதிரி ஆகுது, டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி காற்று வேறு பொத்து பொத்துன்னு அடிக்கிறது. ஜன்னல் வேறு சாத்திக்கிச்சாங்க, கரண்ட்டு வேறு ஆஃப் பண்ணோன்னே தாங்க என்னமோ கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கான். ஜேகே தான் செம்மையாக கத்திடுறான், ரொம்ப பயந்துட்டான் போல். ஸோ செம்மையாக கத்தனோடனே இந்த பக்கம் தாங்கிச்சிச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகேவால் பயம் தாங்கலை. அதுலேருந்து காற்றுலேருந்து வர சத்தத்தை கேட்டாலே ஏதோ பேய் கத்துற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கான், செம்மையாக சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு சிரிப்பு தாங்கலை. ஏன்னா ஜேகே இவ்வளோ பயந்து அவன் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் லைஃப் டைமில். ஸோ இவ்வளோ பயப்படுறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது இதை பார்த்து. தாங்க என்னமோ ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அதை பார்த்து. ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஸோ அதை கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் தென் ஆர்மிஸ், லவ் யூ, பாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பாய்டா.